என்னுடைய பெயர் சாவித்ரி. நான் வந்து இந்த விஸ்வ இந்து பரிஷத்துல சம்ஸ்கிருத சிக்ஷா அப்படிங்கிற நான் சம்ஸ்கிருத சிக்ஷாக்கும் சம்ஸ்கார சிக்ஷாக்கும் நான் இதுல வந்து ஒரு பொறுப்பாளராக அமைந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து தென்மாநில பொறுப்பாளராக இருந்தேன். இப்போ இந்த பதவிக்கு நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் பாரதத்திற்குரிய அனைவருக்கும் சம்ஸ்காரங்கள் என்ன, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் இதெல்லாம் சொல்றதும் சம்ஸ்கிருதத்தை வளர்க்கறதும் என்னுடைய பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கேன். உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு கூட எல்லாம் நல்ல விதமா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஹரி ஓம் நமஸ்தே. இந்த நாள் மிகவும் புனிதமான நன்னாள். அதுவும் காவேரி கரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். பல பண்டிகைகள் சொல்லுவோம். அதுல முதல்ல வரக்கூடியது ஆடி மாசத்துல வரக்கூடியது இந்த 18ஆம் பெருக்கான ஆடி 18. இந்த ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல நாள்ல காவேரி மாதாக்கு நம்ம சீர் கொடுக்கறதுங்கிறது ஒரு பழக்கம். இப்ப ரங்கநாதர் எப்பொழுதுமே இங்க வந்து இந்த 18ஆம் பெருக்கு அன்னைக்கு காலம்பரை கொண்டு அவர் சீர் கொடுப்பார் எப்பொழுதுமே. அந்த மாதிரி அவர் கொடுக்கிறார். அதற்கு பிறகு நம்ம எல்லாரும் அர்ப்பணம் பண்றது. இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் எல்லாரும் காவேரிக்கு பூஜை பண்ணி ஆரத்தி பண்ணி அவாவா தங்களுடைய சௌபாகியம் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவாவா சரடு கட்டிக்கிற வழக்கம் உண்டு. நம்மளுடைய இல்லங்கள்லையும் கலந்த சாதங்கள்லாம் பண்ணி காவேரி தாய் நினைத்து வழிபாடு செய்வோம். காவேரி இல்லாத இடங்கள்லையும் இந்த பகுதியில் வசித்த அவ்வளோ பேரும் இதை கண்டிப்பா கொண்டாடுவா. சென்னையில இருந்தாலும் சரி, மும்பையில இருந்தாலும் சரி, கல்கத்தால இருந்தாலும் சரி. ஆனா காவேரிக்கு பண்றத இத வந்து யாருமே இந்த பண்பாடை மறக்கல. இந்த தமிழர் பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்லவே, இது நாட்டிலே தமிழர் பண்பாடு, இது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம். இதை வரக்கூடிய இந்த நல்ல நாள்ல காவேரி மாதாக்கு சீர் கொடுத்து பூஜை செய்து எப்படி எங்களால் முடிஞ்ச இடத்துல நாங்கள் அர்ப்பணம் பண்றோம். உன்னுடைய நீர் வளத்தினால எங்களை இன்னும் நீ மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் அவள்கிட்ட ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கிறோம். அந்த தாயினுடைய அனுகிரகத்தினால இங்க ரங்கநாச்சி அவருடைய அனுகிரகத்தினாலையும் ஜம்புகேஸ்வர கிரண்டேஸ்வரி அனுகிரகத்தினாலையும் மாத்ருபூதேஸ்வரர் சுகந்த குந்தலாம்பிகா அவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் இங்க இருக்கக்கூடிய காவேரி வாழ் மக்கள் அனைவருக்கும் நல்லது நடந்து எல்லாரும் லோக கிரமமான நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிறிய ஒரு பாடல் 4 வரி தான், ரொம்ப பாட மாட்டேன். படகு மிதக்க ஓடி வந்த காவிரி, படகு மிதக்க ஓடி வந்த காவிரி, நீ பாட்டு பாடி வந்ததென்ன காவிரி, குடகு மலையில் குதித்து வந்த காவிரி, குடகு மலையில் குதித்து வந்த காவிரி, நீ கொண்டு வந்த பொருளும் என்ன கைவிரி, நீ கொண்டு வந்த பொருளும் எங்க கைவிரி, படகு மிதக்க ஓடி வந்த காவிரி, நீ பாட்டு பாடி வந்ததென்ன காவிரி. कावेरी माता की, कावेरी माता की, दक्षिण गंगा की, दक्षिण गंगा की, बोलो भारत माता की, बोलो भारत माता की। ओम काली, ओम काली।